கருப்பு சனியில் நெருப்பு விருந்து வைத்த பலஸ்தீனிய போராளிகள். அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான முழுநீள போருக்கு தயார் என அறிவித்த ஈரான். செங்கடல் பிரதேசத்திலே 9 மணித்தியாலங்களுக்கு மேலாக அமெரிக்க போர்க்கப்பல்களுடன் விளையாடிய கடல் ராசாக்கள். ஜெனின் பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிட்ட கைகூலி அப்பாஸின் PA படைகள். புதிதாக களமிறக்கப்பட்ட ஈரானின் ஆயுதங்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும். அமெரிக்க காட்டுத்தீயினுடைய பரவலை குறித்த வரைபடத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். தற்போது வரை இந்த தீயானது 22,000 ஏக்கர் நிலப்பிரதேசம் முழுவதும் பரவியுள்ளது. மேலும் நேற்றிரவு இந்த தீ பரவலானது தெற்கு பிரதேசமான பிரெண்ட்வுட் பிரதேசத்தை நோக்கியும் பரவியுள்ளது. இந்த காட்டுத்தீயானது புயல் காற்றாக மாறி வேகமாக பல இடங்களுக்கு பரவி வருவதாக அமெரிக்க ஊடகங்களும் சுட்டிக்காட்டியுள்ளன. இவை தொடர்பான காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு தெற்கு பிரதேசமான பிரெண்ட்வுட் பிரதேசத்தையும் இந்த காட்டு தீயானது முழுமையாக சென்றடையுமாக இருந்தால் இன்னும் 10,000க்கும் அதிகமான வீடுகள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுவிடும் என்றும் இழப்புகளுடைய மொத்த தொகையானது நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களினால் அதிகரித்து விடும் என்றும் அமெரிக்க ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அத்தோடு இந்த காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு அமெரிக்காவின் மத்திய அரசு பின்வாங்கி வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்பும் அமெரிக்காவில் ஏற்பட்ட அனர்த்த நிகழ்வுகளின் போது அமெரிக்காவின் அரசானது போதுமான நிவாரண உதவிகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கவில்லை. அதே போன்றே தற்போது ஜோ பைடனின் அரசும் காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதில் பின்வாங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் இவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குவதில் பின்வாங்குவதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் ஆய்வாளர்களும் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். உக்ரைனுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் பல பில்லியன் டாலர்களை வழங்கக்கூடிய அமெரிக்க அரசாங்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான நிவாரண பொருட்களை வழங்க முடியவில்லை என்பது அமெரிக்க மக்களுடைய கோபத்தினை அதிகப்படுத்தியுள்ளது என்றும் சமூக ஆர்வலர்கள் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார்கள். அடுத்து ஈரானிலே ஜெருசலத்திற்கான பாதை அல்-அக்ஸாவுக்கான பாதை என்கின்ற தொனிப்பொருளில் பல்வேறுபட்ட பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பயிற்சிகளிலும் அணிவகுப்புகளிலும் 1,10,000க்கும் அதிகமான பாசிஜ் வீரர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். இதன்போது அனைத்து மக்களும் ஜெருசலத்தை நோக்கிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்கின்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டிருந்தன. ஜெருசலத்தை முழுமையாக கைப்பற்றி அல்-அக்ஸாவை மீட்பதற்கான பாதையில் பயணிக்க வேண்டும். இதற்காக பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் முழுமையான ஆதரவை நாங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற கோஷங்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த அணிவகுப்பின் போது அல்-அக்ஸா வெள்ளப்போரினுடைய 2வது பாகத்தினை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அடுத்து ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி ஹுசைன் சலாமி அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களையும் அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார். ஈரானின் தற்காப்பு மற்றும் தடுப்பு சக்தியானது பலவீனமடைந்திருப்பதாகவும் ஈரான் முழுமையாக பலவீனமடைந்திருப்பதாகவும் சிரியாவில் ஏற்பட்ட வீழ்ச்சிகளுக்கு பிறகு ஈரான் முழுமையாக பின்வாங்கி இருப்பதாகவும் எதிரிகள் உளவியல் ரீதியான தாக்கத்தினை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறுபட்ட மாயைகளை வெளிப்படுத்தக்கூடிய போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் எதிரிகளினால் இந்த பிரச்சாரங்களில் வெற்றி பெற முடியவில்லை. எங்களுடைய ஈரான் இஸ்லாமிய குடியரசானது எந்த ஒரு நாட்டிலும் தங்கியிருப்பதில்லை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களோ வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களோ ஈரானிலே எந்த விதமான மாற்றத்தையும் செல்வாக்கையும் செலுத்தப் போவதில்லை. வெளிப்புற மாற்றங்களினால் ஒரு பொழுதும் ஈரானினுடைய நிலைப்பாடுகளும் திறன்களும் செல்வாக்கும் ஒரு பொழுதும் மாறப்போவதில்லை. ஈரானின் தற்காப்பு மற்றும் தடுப்புகள் வேறு பிரதேசங்களை நம்பி அமைக்கப்படவில்லை என்பதனை ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஈரானின் உட்பகுதியில் இருக்கக்கூடிய திறன்களையும் வளங்களையும் பயன்படுத்தியே நாங்கள் தற்காப்பு மற்றும் தடுப்புகளை அமைத்துள்ளோம். எங்களிடம் முன்பிருந்து அதே ஏவுகணை சக்தி திறன்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏவுகணை உற்பத்திகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றோம். ஒரு நாள் கூட எங்களுடைய ஏவுகணை உற்பத்திகள் நிறுத்தப்படவில்லை. எதிரி எங்களுடைய ஏவுகணை உற்பத்திகளை முழுமையாக நிறுத்திவிட்டதாக நினைக்கின்றான். ஆனால் நாங்கள் தற்போது முன்பை விட ஏவுகணை திறன்களில் அதிகமாகவே வளர்ந்து வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஏவுகணைகளின் சராசரி உற்பத்தியானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. ஆளில்லா விமானங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள், கடற்படை, தரைப்படை வளங்கள் என அனைத்து தரப்பிலும் நாங்கள் முழுமையாக வளர்ச்சி அடைந்து விட்டோம். இன்னும் நாம் சர்வதேசத்திற்கு காண்பிக்காத பல ரகசியமான ஆயுதங்களும் வீரியமான ஆயுதங்களும் எங்களிடம் காணப்படுகின்றன. வரக்கூடிய நாட்களில் வலிமை மிகுந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை நகரங்களை நாங்கள் வெளியிடுவோம். இதன்போது ஒட்டுமொத்த சர்வதேசமும் எங்களுடைய மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய வலிமையை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளும். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்குவதற்கான எல்லா விதமான திறன்களையும் எங்கள்
எங்களுடைய நாடு கொண்டிருக்கின்றது. தற்போது எங்களுடைய கைகள் தூண்டுதல்களில் உள்ளன. ஈரான் முழுநீள போரை ஆரம்பிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றது. ஈரானிய மக்களை நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய நீண்ட போருக்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். ஈரானிய மக்கள் இவை பற்றி கவலைப்படவும் அஞ்சவும் தேவையில்லை என ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய தலைமை தளபதி தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் மிக நீண்ட முழுநீள போருக்கு ஈரான் முழுமையாக தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. அடுத்து நேற்றிரவு ஈரானிலே இரண்டாம் கட்ட வான் பாதுகாப்பு பயிற்சிகளும் வான்படைகளுடைய பயிற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரானினுடைய விமானப்படையும் வான் பாதுகாப்பு படையும் ஒன்றிணைந்து இந்த பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தன. மேலும் இந்த பயிற்சிகளின் போது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளும் பல்வேறுபட்ட ஆயுதங்களும் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ரெஸ்வான் என்கின்ற புதிய கமிகேஸ் ட்ரோன் ஒன்றினையும் களமிறக்கியுள்ளார்கள். 20 கிலோமீட்டர் எல்லை பிரதேசத்திற்குள்ளே அதிக மதிப்புள்ள இலக்குகளை குறிவைப்பதற்கும் குறுகிய நேரத்திலே அதிகளவு விளைவுகளை ஏற்படுத்துவதற்குமே இந்த ரிஸ்வான் என்கின்ற கமிகேஸ் ட்ரோன் ஆனது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது குறுகிய தூர கவசெதிர் ஏவுகணைகளை பயன்படுத்தி போர் வாகனங்களை குறிவைக்கலாம். பலஸ்தீனிய போராளிகள் போர் வாகனங்களை முழுமையாக சிதைப்பதற்கு யாசின் கவசெதிர் ஏவுகணைகளை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் துல்லியமாக வழிகாட்டப்பட்ட ட்ரோன்கள் மூலமாக போர் வாகனங்களை முழுமையாக சிதைக்க முடியாது. இருப்பினும் தற்போது ஈரானினால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிஸ்வான் ட்ரோனின் மூலமாக போர் விமானங்களையும் இலகுவாக குறிவைத்து தாக்கலாம். அதிகளவு தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய வெடிப்பொருட்கள் இதிலே பொருத்தப்பட்டிருப்பதனால் போர் வாகனங்களையும் இந்த ட்ரோனானது முழுமையாக சிதைத்துவிடும் என ஈரானினுடைய பொறியியல் துறை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதே போன்று ஈரான் புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் களமிறக்கியுள்ளது. ஒட்டுமொத்த ஈரானையும் பாதுகாப்பதற்கான வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். யமன் ஹவுதி இராணுவத்தினர் பல்முனை போரை மேற்கொண்டு வருகின்றார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாகவும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் யமன் மக்களும் மிகப்பெரிய தியாகங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்களுடைய நிம்மதியினை சிதைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். அதே போன்று செங்கடல் பிரதேசத்திலே முற்றுகையினை தொடர்கின்றார்கள். மேலும் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராகவும் தடைகளை மீறக்கூடிய சரக்கு கப்பல்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கு எதிராகவும் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் ஒரு புறம் யமனுக்குள்ளே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக எடுத்து நோக்கும் போது யமன் ஹவுதி இராணுவத்தினரும் யமன் மக்களும் ஒரே நேரத்திலே 5 போர் முனைகளையும் சமாளித்து வருகின்றார்கள். அத்தோடு யமன் அன்சாருல்லாஹ்வினுடைய புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய யமன் மக்கள் எல்லாவற்றிற்கும் உறுதியாகவே பலஸ்தீனிய மக்களுக்காகவும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாகவும் யமன் மக்களும் யமன் இராணுவத்தினரும் முழுமையான உறுதியோடு காணப்படுகின்றார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் மிக நீண்ட போரை மேற்கொள்வதற்கு 1 மில்லியனுக்கும் அதிகமான யமன் வீரர்கள் தயாராகவே இருக்கின்றார்கள். இந்த மிக நீண்ட போரை மேற்கொள்வதற்கு யமன் பழங்குடி மக்களுக்கு எல்லா விதமான திறமைகளும் திறன்களும் காணப்படுகின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேனைய கூட்டு சக்திகளும் யமன் பழங்குடி மக்களுடைய திறன்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம். உங்களுடனான முழுநீள போருக்கு யமன் மக்களும் யமன் இராணுவத்தினரும் தயாராகவே இருக்கின்றார்கள் என யமன் அன்சாருல்லாஹ்வினுடைய புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு யமன் மீதான வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக செங்கடலினுடைய வடக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பலான USS ட்ரூமேன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் 10க்கும் அதிகமான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளின் மூலமாகவும் ட்ரோன்களின் மூலமாகவும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். சவுதி அரேபியாவின் ஜித்தா துறைமுகத்திலே மறைந்திருந்த அமெரிக்காவின் போர்க்கப்பல் செங்கடலினுடைய வடக்கு பிரதேசத்தை அடைந்ததுமே யமன் ஹவுதி இராணுவத்தினர் இந்த தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் நாங்கள் 9 மணி நேரமாக அமெரிக்காவின் போர்க்கப்பலுக்கு எதிராக உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என யமன் ஹவுதி இராணுவத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்று மாலையும் செங்கடல் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பலுடன் யமன் கடல் ராசாக்கள் விளையாடி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து ஓய்வு பெற்ற அமெரிக்க இராணுவ அதிகாரி ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அவர்களே உருவாக்குகின்றார்கள். தற்போது அவர்களுடைய கைகளில் ஏராளமான ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் காணப்படுகின்றன. இஸ்ரேலிய மக்களின் நிம்மதியினை சிதைக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதிகமாகவே அவர்களிடம் காணப்படுகின்றன. அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்திடம் இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானில் தயாரிக்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் யமன் தலைமைகள் விரும்பியவாறு இந்த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தலாம். அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினரும் யமன் மக்களும் எதற்குமே அஞ்சாமல் போராடுகின்றார்கள். யமன் மக்களிடத்திலே அச்சத்தினை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திண்டாடி வருகின்றது. எவ்வளவு வான்வழி தாக்குதல்களை யமன் மீது அமெரிக்கா மேற்கொண்டாலும் அவர்கள் அந்த வான்வழி தாக்குதல்களை
ஒரு பொருட்டாக கூட மதிப்பதில்லை. இதனால் அமெரிக்க இராணுவத்தினரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள். சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் கடந்த 9 வருடங்களாக யெமனை நசுக்குவதற்கு எல்லாவிதமான தாக்குதல்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அவர்களால் யெமனை எதுவுமே செய்ய முடியவில்லை என்பதனை யெமனுடைய வரைபடங்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றன என்றும் அமெரிக்க இராணுவ முன்னாள் அதிகாரி தெரிவித்துள்ளார். கைகூலி அப்பாஸினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக 680 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கைகூலி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கிடைக்க பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் கைகூலி அப்பாஸின் PA படைகளுக்கான சம்பள உயர்வானது 2 மடங்கினால் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து தற்போது கைகூலி அப்பாஸின் PA படைகள் வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின் பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 4 படைப்பிரிவுகளை ஜெனின் பிரதேசத்திலே களமிறக்கி ஒட்டுமொத்த ஜெனின் பிரதேசத்தை முழுமையாக முற்றுகையிட்டிருந்தது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜெனின் பிரதேசத்தை முழுமையாக முற்றுகையிட்டிருந்த சந்தர்ப்பத்திலும் பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்படியான நிலைமையில் தான் தற்போது கைகூலி அப்பாஸினுடைய PA படைகள் ஜெனின் பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிட்டுள்ளார்கள். மேலும் இந்த முற்றுகை தொடர்பாக அல் ஜசீரா ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. PA படைகள் ஜெனின் பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிட்டு ஜெனின் பிரதேசத்திற்குள்ளே உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதனை முழுமையாக தடுத்து நிறுத்தி வருகின்றார்கள். மேலும் ஜெனின் பிரதேசத்திற்கான தண்ணீர் விநியோகமும் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஜெனின் வைத்தியசாலைகளில் படுகாயமடைந்திருக்கக்கூடியவர்களையும் PA படைகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய போராளிகளின் குடும்ப உறுப்பினர்களை இலக்கு வைத்தும் PA படைகள் தாக்குதல்களையும் கைதுகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அல் ஜசீரா ஊடகம் ஆதாரங்களுடன் காணொலிகளாக செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு நேற்றிரவு PA படைகள் ஜெனின் பிரதேசத்திலே 3 வீடுகள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த வீடுகளில் பலஸ்தீனிய போராளிகள் பதுங்கியிருந்த சந்தர்ப்பத்திலேயே PA படைகள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த 3 வீடுகளும் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் PA படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு மாத்திரம் பலஸ்தீனிய போராளிகள் 3 வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு 5க்கும் அதிகமான PA படைகளை தட்டி தூக்கியுள்ளார்கள். இதே போன்று பலஸ்தீனிய போராளிகள் துல்கராம் மற்றும் நெப்லஸ் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் PA படைகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 3 நாட்களுக்குள்ளே குறித்த பிரதேசங்களில் 20க்கும் அதிகமான வெடிகுண்டு தாக்குதல்களும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் 3 ஜீப் வண்டிகள் முழுமையாக சிதைக்கப்பட்டுள்ளன. 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் PA படை சிப்பாய்களும் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசாவின் யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைகள் கத்தாரிலே தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை கூட்டத்தில் நெட்டன்யாஹூ சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு மொசாடினுடைய தலைவர் அவசரமாக கத்தாருக்கு சென்றிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து காசாவின் யுத்த களத்தில் பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான 4 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். வடக்கு காசாவின் பெய்ட் ஹனூன், பெய்ட் லாஹியா, ஜபலியா பிரதேசத்திலும் ரஃபா நகருக்கு தெற்கு பிரதேசத்திலுமேயே இந்த 4 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஆரம்பமாக பலஸ்தீனிய போராளிகள் பெய்ட் ஹனூன் பிரதேசத்திலே களமிறங்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தொடரணியானது செல்லக்கூடிய பாதையில் தரமான 3 பொறிகளை வைத்துள்ளார்கள். ஜில்சல் வெடிகுண்டையும் தாக்கிப் பெரல் வெடிகுண்டுகளையும் பயன்படுத்திய இந்த 3 பொறிகளும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த பொறிகளை வந்தடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடரணியின் 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்கள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளன. இந்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடரணியை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போதும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். பெய்ட் ஹனூன் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் மாத்திரம் 12 சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 30க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய ஊடகவியலாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த பிரதேசத்திலே இதுவரை பயன்படுத்தாத சுரங்கப்பாதை ஒன்றினை பயன்படுத்திதான் பலஸ்தீனிய போராளிகள் இந்த தரமான தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து பலஸ்தீனிய போராளிகள் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். பெய்ட் லாஹியாவின் வடக்கு பிரதேசத்திலே வீடொன்றிற்குள்ளே 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதுங்கியிருந்துள்ளார்கள். இதன்போது கண்ணி வெடிகளையும் பெரல் வெடிகுண்டுகளையும் பயன்படுத்தி இந்த வீச்சினை முழுமையாக சிதைத்துள்ளார்கள். இந்த தாக்குதலில் 10 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் மொத்தமாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று ஜபலியா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடரணி ஒன்றினை இலக்கு வைத்து ஜில்சல் வெடிகுண்டின் மூலமாகவும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாகவும் தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் கொத்தாக வெடித்து சிதறியுள்ளன. மேலும் இதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதியை சுற்றி வளைத்து பலஸ்தீனிய போராளிகள் 20க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களை அதிரடியாக மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதலினாலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த 4 வீரியமான தாக்குதல்களின் மூலமாகவும் 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 50க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து
குறைந்திருப்பதாகவும் பலஸ்தீனிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் கருப்பு சனி என்றும் பெயர் வைத்துள்ளார்கள். இந்த சனிக்கிழமையானது ஒரு மிகப்பெரிய கருப்பு நாளாக மாறி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே இந்த கருப்பு சனியில் தான் பலஸ்தீனிய போராளிகள் நெருப்பு விருந்துகளை வழங்கியுள்ளார்கள். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.